ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, மீண்டுமாக இந்த நாளுக்காக நன்றி சொல்லுகின்றோம். உம்முடைய இறை வார்த்தையை நாங்கள் தியானிக்கின்ற பொழுது உம்முடைய நிறைவான இறை பிரசன்னத்தை நீர் எங்களுக்கு கொடுத்து வழி நடத்த வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த மாதத்தினுடைய வாக்கு தத்தத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் ஒரு புதிய மாற்றத்தோடு ஒரு புதிய ஆசீர்வாதத்தோடு கூட நாங்கள் கடந்து செல்ல நீர் எங்களுக்கு அருள் செய்யும். மீட்பர் இயேசு கிறிஸ்து வழியாக வேண்டுதல் செய்கின்றோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். அன்புக்குரியவர்களே, மீண்டுமாக ஒரு புதிய மாதத்திலே ஆண்டவருடைய ஆலயத்திலே நாம் வந்து கடவுளை தொழுது கொள்ளும்படியாகவும் கடவுளை நாம் போற்றும்படியாகவும் ஆண்டவர் நமக்கு செய்த பல்வேறு நன்மைகளை எண்ணி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும்படியான கிருபையும் ஸ்லாக்கியத்தையும் ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு கொடுத்தமைக்காக ஆண்டவரை நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் ஸ்தோத்திரிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கடந்த மாதங்கள் முழுவதுமாக ஆண்டவர் நம்மை கண்ணின் மணியைப் போல பாதுகாத்து ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபையினாலே நம்மை வழி நடத்தி அனுதினமும் நம்மை போஷிக்கின்ற ஆண்டவராக கடவுள் வல்லமையாக செயல்பட்டமைக்காக ஆண்டவரை நாம் போற்றுவோம், ஆண்டவரை நாம் துதிப்போம். குறிப்பாக ஒரு நிதி ஆண்டை முடிக்கும்படியான கிருபையை ஆண்டவர் நமக்கு கொடுத்து இப்பொழுது ஒரு புதிய நிதி ஆண்டுக்குள்ளாக நாம் கடந்து செல்ல ஆண்டவர் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். ஒருவேளை இந்த புதிய நிதி ஆண்டு என்பது இந்திய அளவிலே பல்வேறு பட்ஜெட் தாக்கல் செய்திருப்பார்கள். பல்வேறு திட்டங்களை செய்ய வேண்டும் என்பதற்காக நிதி ஒதுக்கீடு செய்து அந்த நிதியை எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படின்றதான ஒரு சிந்தனையை பார்லிமெண்ட்டிலேயும் நம்முடைய சட்டசபைகளிலேயும் அது நடைபெற்று இருக்கும். ஒருவேளை அதே போன்றதான நிதி ஆண்டுக்குள்ளாக நம்முடைய திருச்சபையினுடைய வாழ்வும் கூட நாம் கடந்து வந்திருக்கின்றோம். ஒருவேளை புதிய நிதி ஆண்டிலே நமக்கு புதிய சந்தா அட்டைகள் நமக்கு கொடுக்கப்படும். அந்த புதிய நிதி ஆண்டிலே நம்முடைய ஊழியங்களுக்குரியதான பட்ஜெட்டையும் நாம் போடுவோம். பல்வேறு ஊழிய திட்டங்களை நாம் வகுத்து நமக்கு கிடைக்கின்ற காணிக்கைகளை நாம் அதை எப்படியாக செலவழிக்க வேண்டும், கடவுளுடைய இறை ஆட்சியை நாம் எப்படியெல்லாம் நாம் மகிமைப்படுத்த முடியும் என்கின்றதான ஒரு சிந்தனையோடு கூட உங்களுடைய உதாரத்துவமான காணிக்கைகளை நீங்கள் கொடுத்து உதவும்படி உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே சமயத்தில் ஏப்ரல் மாதத்தில் எல்லா மாணவர்களுக்கும் இது ஒரு பயம் நிறைந்த ஒரு மாதம். ஏன் என்று சொன்னால் எக்ஸாம்ஸ் அதிகமாக எழுதுவார்கள். எல்லா மாணவர்களும் தங்களுடைய தேர்வுக்காக ஆயத்தமாகுவார்கள். தன்னுடைய தேர்வுக்காக ஆயத்தமாகின்ற பொழுது சின்ன குழந்தைகளிலிருந்து பெரியவர்கள் வரைக்குமாக கடவுளுடைய ஞானத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி திருச்சபையாராக நாம் ஜெபிப்பது நம்முடைய தலையாய கடமையாக இருக்கிறது. கடவுள் அவர்களுக்கு நல்ல ஞானத்தை வழங்க வேண்டும், கடவுள் அவர்களுக்கு உரியதான அறிவாற்றலை கொடுக்க வேண்டும், படிப்பதற்கேற்ற கால சூழல்களை அமைத்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய தனிப்பட்ட ஜெபங்களிலே, குடும்ப ஜெபங்களிலே, திருச்சபையினுடைய ஐக்கிய குழுக்கள் ஜெபங்களிலே நீங்கள் சிறப்பாக ஜெபித்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கூட அழைக்கின்றேன். த ஃபாதர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் என்று அழைக்கப்படக்கூடியதான டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்களினுடைய பிறந்த நாளை இந்த மாதத்தில் நாம் கொண்டாடுகின்றோம். ஒருவேளை திருச்சபையினுடைய ஆன்மீக வாழ்விலே நாம் பார்க்கின்ற பொழுது இந்த ஏப்ரல் மாதம் என்பது ஒரு சிறப்புமிக்க ஒரு மாதமாக அது அமைகின்றது. ஏனென்று சொன்னால் லெந்து நாட்களிலே அதிகமாக நாம் சிலுவையை குறித்ததான தியானங்களையும் இயேசுவானவர் நமக்கு கற்றுக் கொடுத்ததான ஒவ்வொரு பாடங்களையும் நம்முடைய வாழ்விலே அதை கற்றுக்கொள்வதற்காக இந்த மாதத்திலே நாம் அதை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுகின்ற இறை மக்களாக கடவுள் நமக்கு வழி நடத்துவாராக. ஒருவேளை இந்த மாதத்திலே பரிசுத்த வாரங்களிலே 3 தினங்கள் கன்வென்ஷன் கூடுகை ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. அதே சமயத்தில் பெரிய வியாழன், பெரிய வெள்ளி, ஈஸ்டர் போன்ற வழிபாடுகளிலெல்லாம் உங்களுடைய சிறப்பான பங்களிப்பை நீங்கள் கொடுத்து உதவும்படி அன்போடு கூட அழைக்கின்றேன். அதே சமயத்தில் VBS இந்த மாதத்திலே நாம் துவங்குகின்றோம்.
ஒருவேளை 2 இயக்குனர்கள், பல்வேறு ஆசிரியர்கள், தன்னார்வ தொண்டர்கள் எல்லோருமாக இணைந்து சிறு பிள்ளைகளுடைய வாழ்விலே கடவுளுடைய திட்டத்தை செயல்படுத்தும்படிக்கு நம்மை அர்ப்பணிப்போடு கூட அந்த ஊழியத்திலே ஈடுபடுவதற்கு கடவுள் நமக்கு துணை செய்வாராக. ஒருவேளை இந்த புதிய மாதத்திலே ஒரு புதிய இறை வாக்குக்காக நாம் காத்து ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் அமர்ந்திருப்போம் என்று சொல்லி கர்த்தருக்குள்ளாக நான் விசுவாசிக்கின்றேன். ஒருவேளை ஆண்டவராகிய கடவுள் இந்த நாளிலே நமக்கு என்ன வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார் என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது, மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 20வது அதிகாரம் 4வது வசனத்தினுடைய கடைசி பகுதியை நாம் படிக்கலாம். மத்தேயு 20வது அதிகாரம் 4வது வசனத்தினுடைய கடைசி பகுதியை வாசிக்கலாம். நியாயப்படி உங்களுக்கு கூலி கொடுப்பேன் என்றார். நியாயப்படி உங்களுக்கு கூலி கொடுப்பேன், நேர்மையான கூலியை உங்களுக்கு கொடுப்பேன் என்று புதிய மொழிபெயர்ப்பிலே நாம் வாசிக்கின்றோம். ஒருவேளை ஆங்கில மொழிபெயர்ப்பிலே இதை வாசிக்கின்ற பொழுது ஐ வில் பே யூ வாட் எவர் இஸ் ரைட், ஐ வில் பே யூ வாட் எவர் இஸ் ரைட் என்று சொல்லப்படுகின்றது. ஒருவேளை புதிய நிதியாண்டிலே எல்லோருக்கும் ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, என்னுடைய உழைப்பிற்கு ஏற்ற ஊதிய உயர்வை எனக்கு என்னுடைய கம்பெனி கொடுக்காதா, அல்லது நான் வேலை செய்கின்ற இடத்திலே எனக்கு வராதா என்று சொல்லி ஒரு பெரிய எதிர்பார்ப்பிலே நாம் காத்திருப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லுகின்றார், நியாயமானபடி உங்களுக்கு நான் என்ன பண்ணுவேன், நான் உங்களுக்கு உரியதான கூலியை நான் கொடுப்பேன் என்று சொல்லுகின்றார். நியாயமானபடி உங்களுக்கு கூலியை கொடுப்பேன். ஒருவேளை 1 தீமோத்தேயு 5வது அதிகாரம் 18வது வசனத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது வாசிக்கலாமா? 1 தீமோத்தேயு 5வது அதிகாரம் 18வது வசனம். ஒன்று தீமோத்தேயு 5:18. போரடிக்கிற மாட்டை வாய்க்கட்டாயாக, வேலையால் கூலிக்கு பாத்திரனாய் இருக்கிறார் என்று சொல்லுகின்றார். ஒருவேளை இந்த பகுதிகளிலே கூலியை குறித்து, அதாவது வேஜஸை குறித்து பல்வேறு இடங்களிலே திருமறை நமக்கு ஆழ்ந்த சிந்தனைகளை நமக்கு கொடுக்கின்றது. நம்முடைய அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவானவரும் கூட இறை ஆட்சி எப்படிப்பட்டதான தன்மையோடு கூட அது செயல்படும் என்று சொல்லி ஒரு புதிய உவமையின் வழியாக கடவுள் நம்மோடு கூட உரையாற்றுகின்றார். அதில் சொல்லுகின்ற பொழுது அங்கே சொல்றாரு, விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம் என்று முதலாவது ஆரம்பிக்கிறார். ஒருவர், ஒரு திராட்சை தோட்டத்தினுடைய உரிமையாளர் தம்முடைய திராட்சை தோட்டத்தை அறுவடை செய்வதற்காக தம்முடைய வேலையாட்களுக்கு அவர் கட்டளையிடுகின்றார். ஒருவர் தம் வேலையாட்களுக்கு அமர்த்த அதிகாலையிலே 6 மணிக்கு அவர் சென்று நாளொன்றுக்கு 1 தெனாரியம் கூலி உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி அங்கே இருக்கின்றதான பணியாட்களை அழைத்து கொண்டு வருகின்றார். காலையில் 6 மணிக்கு போகிறார். ஏனென்று சொன்னால் யூதர்களுடைய நாளினுடைய துவக்கம் எப்பொழுது ஆரம்பிக்கிறது என்று சொல்லி பார்க்கும் பொழுது 6 மணிக்கு, காலையில் 6 மணிக்கு ஒரு நாளினுடைய துவக்கமானது ஆரம்பிக்கிறது. அதே சமயத்தில் 6 மணிக்கு 6 PM அந்த நாளானது என்ன ஆகுது, முடிவடைகின்றது. அப்போ 6 மணிக்கு விடியற்காலையிலே வெளியே செல்கின்றார். அவர் நாளொன்றுக்கு 1 தெனாரியம், ஒரு நாள் கூலி நான் உங்களுக்கு கொடுக்கிறேன், என் திராட்சை தோட்டத்தில் வந்து வேலை செய்யுங்கள் என்று சொல்லுகின்றார். எல்லோரும் ஒப்புக்கொண்டு 1 தெனாரியம் கூலிக்கு ஒப்புக்கொண்டு திராட்சை தோட்டத்திலே வேலைக்கு செல்லுகின்றார். அதன் பிற்பாடு 3வது வசனத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது ஏறக்குறைய காலை 9 மணிக்கு மீண்டுமாக வெளியே செல்லுகின்றார். வெளியே சென்று சந்தை வெளியிலே வேறு சிலர் வேலையின்றி நிற்பதை காணுகின்றார். அவர்களிடத்தில் ஆண்டவர் போய் சொல்றாரு, திராட்சை தோட்டத்தில் வேலை இருக்குது, வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ திராட்சை தோட்டத்தில் வேலை செய்வதற்காக 9 மணிக்கு ஒரு பேட்ச் என்ன பண்ணுறாங்க, திராட்சை தோட்டத்துக்கு வேலைக்கு செல்லுகின்றார்கள். அதுக்கப்புறம் அவர் சொல்லும் பொழுது சொல்கிறார், நீங்கள் என் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், நேர்மையான கூலியை நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்கின்றார். அதுக்கப்புறமா 5வது வசனத்தில் பார்க்கின்ற பொழுது
மூன்றாவது பேட்ச் அங்கே என்ன பண்ணுறாருனா 12 மணிக்கு அவர் என்ன பண்ணுறாருனா அதே சந்தைக்கு செல்லுகின்றார். போயிட்டு திராட்சை தோட்டத்திலே வேலை இருக்கிறது, வேலைக்கு வரீங்களா அப்படின்னு கேட்குறாரு. நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு 3வது பேட்ச் என்ன பண்ணுறாரு, அங்கே அனுப்புகின்றார். 4வது பேட்ச்சு 12 மணிக்கு என்ன பண்ணுறாரு, அவர் அனுப்புகின்றார். 5 மணிக்கு அவர் அனுப்புகின்றார். இப்படியாக ஒவ்வொரு பேட்சாக அவர் அனுப்புகிறார். காலையில் 6 மணிக்கு ஒரு கூட்டத்தையும், அதே போல் அங்கே பார்க்கின்ற பொழுது 9 மணிக்கு ஒருவர்களையும், 12 மணிக்கு ஒரு கூட்டத்தையும், 5 மணிக்கு ஒரு கூட்டத்தையும் தன்னுடைய திராட்சை தோட்டத்திற்கு வேலை செய்வதற்காக கடவுள் அங்கே தெரிந்தெடுக்கின்றார். ஒருவேளை ஏன் இதை செய்ய வேண்டும், திராட்சை தோட்டத்தில் ஏன் இப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வரலாறு நமக்கு சொல்லுகின்றது, ஒவ்வொரு நாளும் அந்த திராட்சை பழங்களை பறிக்கின்ற பொழுது அந்த நாளுக்குள்ளாக அந்த திராட்சை பழங்களை பறித்து விட வேண்டும். ஏன்னு சொன்னீங்கன்னா 6 மணிக்கு மேலே மழை பெய்யும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த பழுத்த திராட்சை பழங்களை என்ன பண்ண முடியாது, அது வேஸ்டாக போயிடும். அதை பறித்து மார்க்கெட்டுக்கு அதை என்ன பண்ண முடியாது, அனுப்புவது என்பது கடினமான ஒரு காரியம். அப்போ அந்த திராட்சை தோட்டத்தினுடைய எஜமான் என்ன செய்கிறார்னா, வேகமாக ஆட்களை என்ன பண்ணுறாரு, தெரிவு செய்கின்றார். எப்படியாகிலும் அந்த நாளுக்குரிய திராட்சை பழங்களை பறித்துவிட வேண்டும் என்று சொல்லி அவர் நினைத்து முதல்ல காலையில் 6 மணிக்கு அவர் ஒரு பேட்ச் அனுப்புகிறாரு. அதுக்கப்புறமா 12 மணிக்கு, 3 மணிக்கு, 5 மணிக்கு. அப்போ மொத்தம் எத்தனை பேட்சை ஆண்டவர் தெரிந்தெடுக்கிறார், எத்தனை பேட்சா ஆண்டவர் வேலைக்கு அனுப்புகிறாரு? 4 குழுக்களை ஆண்டவர் இங்கே பணி அமர்த்துவதற்காக செல்லுகின்றார். ஒருவேளை அங்கே எல்லாம் வேலை முடித்த பிற்பாடு 5 மணிக்கு ஒரு பேட்ச் கொடுக்குறார். அப்போ 6 மணிக்கு என்ன பண்ணிடணும், சம்பளம் கொடுக்கணும். சம்பளம் கொடுக்கும் பொழுது முதல்ல 5 மணிக்கு வேலைக்கு போனாங்கல்ல, அவர்களிடத்தில் அந்த தோட்டத்தினுடைய அந்த தோட்டத்தினுடைய எஜமான் என்ன பண்ணுறாருன்னா 1 தெனாரியத்தை கொடுக்குறார். காலையில் 6 மணிக்கு வந்தவங்களுக்கு எவ்வளோ கூலி பேசினார், 1 தெனாரியம் கூலியை பேசினார். 5 மணிக்கு வேலைக்கு போனவங்களுக்கு 1 தெனாரியம் கொடுக்குறார். அப்போ காலையில் 6 மணிக்கு போனவங்களுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. என்ன எதிர்பார்ப்பு அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒருவேளை நம்ம அதிகமான நேரத்தில் நம்ம வேலை செய்திருக்கிறோம், வேலை செய்கின்ற பொழுது நமக்கு அதிகமான கூலி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கின்ற பொழுது காலையில் 6 மணிக்கு வந்தவங்களுக்கும் அதே கூலியை ஆண்டவர் கொடுக்கின்றார். அப்போ அங்கே இருப்பவர்கள் எல்லாம் முணுமுறுக்கின்றார்கள், இன்னும் இவர் அநியாயம் பண்ணுறாரு, காலையில் வந்தவங்களுக்கும் அதே கூலியை கொடுக்குறாரு, இப்போ வந்தவங்களுக்கும் அதே கூலியை கொடுக்குறாரு என்று சொல்லி அங்கே இருக்கின்றதான அந்த தோட்டத்தினுடைய உரிமையாளரை அவர்கள் அங்கே முணுமுணுக்கிறார்கள். ஒருவேளை 4 குழுக்களாக வேலையை அமர்த்திய பொழுது இந்த பகுதியிலே ஆண்டவர் நமக்கு உணர்த்துவது என்னவென்று சொன்னால், இன்றைக்கு கடவுளுடைய உலகத்திலே, கடவுள் படைக்கப்பட்டிருக்கின்றதான இவ்வுலக வாழ்விலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றதான நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகின்றார், அறுவடை மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம் என்று சொல்லுகின்றார். அறுப்போ மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம் என்று சொல்லுகிறார். The harvest is plenty but the laborers are very few என்று ஆண்டவராகிய கடவுள் நமக்கு சொல்லுகின்றார். ஒருவேளை அன்புக்குரியவர்களே, அது ஒரு புறத்தில் இருக்க மீண்டுமாக 2 காரியங்களை இந்த ஓமையின் வழியாக கடவுள் இங்கே நமக்கு உணர்த்துகின்றார். முதலாவது என்ன உணர்த்துகிறார் என்று சொன்னால், 20வது அதிகாரம் 6வது வசனத்தை ஒருத்தர் வாசிக்கலாம். 20வது அதிகாரம் 6வது வசனம். நீங்கள் பகல் முழுவதும் இங்கே சும்மா நிற்கிறது என்ன, என்னுடைய தோட்டத்திலே வேலை இருக்கிறது, வந்து செய்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறார். 20வது அதிகாரம் 6வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கேளுங்க. ஏறக்குறைய 5 மணிக்கு வெளியே சென்று வேறு சிலர் நிற்பதை கண்டார். அவர்களிடம், நாள் முழுவதும் வேலை செய்யாமல் ஏன் இங்கே நின்று கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார். 7வது வசனத்தில் அவருக்கு வெளியே நின்று கொண்டிருப்பவர்கள் அதற்கு மறுமொழியாக சொல்றார் பாருங்க. அவர்கள் அவரை பார்த்து, எங்களை எவரும் வேலைக்கு அமர்த்தவில்லை என்கின்றார். யாரும் எங்களுக்கு வேலை கொடுக்கவில்லை என்று சொல்லுகின்றார். அன்புக்குரியவர்களே,
ஒருவேளை த அன்னோன் லேபரர்ஸ், கண்டு கொள்ளாமல் இருக்கின்றதான பணியாட்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கே கண்டு கொண்டவராக தன்னுடைய தோட்டத்திலே ஒரு பணியை அவர்களுக்கு கொடுக்கின்றார். சாயங்காலம் 5 மணி வரைக்கும் அவங்களுக்கு யாரும் கண்டுக்கல. 5 மணி வரைக்கும் அவங்க வேலை செய்வதற்கான விருப்பம் இருக்கிறது. ஆனால் வேலை செய்வதற்குரியதான வாய்ப்பு அவர்களுக்கு வழங்கப்படவில்லை. அப்ப ஏன் 5 மணிக்கு போனவங்களுக்கு ஒரே கூலியை கொடுத்தார்? 12 மணி போனவங்களுக்கு எதற்காக ஒரே கூலியை கொடுத்தார்? 6 மணிக்கு போனவங்களுக்கு ஏன் ஒரே கூலியை கொடுத்தார் என்று சொன்னால், யாரெல்லாம் கண்டு கொள்ளாத நிலையிலே இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ ஆண்டவராகிய கடவுள் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் பணியாற்ற வேண்டும் என்று சொல்லுகின்ற விருப்பம் அவர்களுக்கு இருக்கிறது. ஆனால் they were unleft, அவர்கள் கண்டு கொள்ளாமல் எங்கே பணியாற்ற வேண்டும் என்று சொல்லி இல்லாதபடிக்கு அவர்களுக்கு சரியான வேலை வாய்ப்பு வழங்காத நிலையிலே அந்த இடத்திலே அவர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். எனக்கு யாராகிலும் வேலை தரமாட்டாங்களா, யாராச்சும் வேலைக்கு கூட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, நின்று கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை நடைமுறை வாழ்விலே நம்ம ஒரு வீட்டுக்கு வேலை செய்யணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த நீங்கள் அந்த விம்கோ நகர் பஸ் ஸ்டாண்டு கிட்ட போனீங்கன்னா கட்டிட தொழிலாளிகள் எல்லாம் அந்த இடத்துல கூடியிருப்பாங்க. பார்த்துருக்கிறீங்களா? கட்டிட தொழிலாளிகள் எல்லாம் அந்த இடத்துல ஒன்றாக கூடியிருப்பார்கள். மேஸ்திரி போவார், ஒருத்தர் என்ன பண்ணுவார், யாரெல்லாம் வேலைக்கு வேணுமோ அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு போவார். அதுக்கப்புறம் இன்னொரு மேஸ்திரி வருவார், யாரெல்லாம் வேலைக்கு போகணுமோ அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு போவார். அந்த கட்டிட தொழிலாளிகள் அரைநாள் செஞ்சாலும் அவங்களுக்கு ஒரே கூலி தான், 2 மணி நேரம் வேலை செஞ்சாலும் ஒரே கூலி தான். அப்போ நாள் முழுவதுமாக வேலை செய்தாலும் ஒரே கூலியை தான் பேசி என்ன பண்ணுவார், கூட்டிகிட்டு போவார். அப்படியாக இயேசுவானவர் வாழ்ந்த காலத்தில் கண்டு கொள்ளாமல் வேலை வாய்ப்பு கொடுக்காமல் இருந்தவர்களுக்கு ஆண்டவராகிய கடவுள் ஒரு வேலை வாய்ப்பை கொடுத்து அவர்களுக்கும் சமநிலையை நிலைநாட்டுகின்ற ஆண்டவராக அவர் காணப்பட்டார். ஒருவேளை இந்த உவமையின் வழியாக முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்று சொன்னால், எஸ்டாப்ளிஷிங் த சோஷியல் ஜஸ்டிஸ், சமூக நீதியை நிலைநாட்டுகின்ற ஆண்டவராக நம்முடைய ஆண்டவர் இந்த பகுதியிலே செயல்படுகின்றார். யாரும் அவர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கவில்லை, வேலை செய்வதற்குரியதான அழைப்பு யாரும் அவர்களுக்கு கொடுக்கவில்லை. வேலை எங்கே இருக்கிறது என்றதும் அவங்களுக்கு தெரியாது. ஆனால் வேலை செய்ய வேண்டும் என்கின்றதான ஆர்வத்தோடு கூட, உழைத்து வாழ வேண்டும் என்கின்றதான ஆர்வத்தோடு கூட அந்த நாள் முடிகின்ற பொழுதும் 5 மணிக்கு கூட என்ன பண்ணுறாங்க, அவங்க யாராச்சும் வேலைக்கு கூப்பிட மாட்டாங்களா என்று சொல்லி ஆவலோடு கூட காத்து கொண்டிருக்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நமக்கு வேலை இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்மளாம் என்ன பண்ணிடுவோம், வீட்டுக்கு வந்து நம்ம தூங்கிடுவோம். அதல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய ஆவலை எதிர்பார்க்கின்றார், உங்களுடைய ஆர்வத்தை அவர் கண்ணோக்கி பார்க்கின்றார். அவங்க சொல்கிறாங்க பாருங்க, இவ்வளவு நேரம் நாங்கள் நிற்கிறோம், எங்களை யாரும் வேலைக்கு கூப்பிடல, யாரும் எங்களை வேலைக்கு கூப்பிடல, ஆனால் நீர் எங்களை வேலைக்கு நீர் அழைத்தீர், எங்கே வேலை இருக்கின்றது என்பதை நீர் எங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கின்றீர். அப்போ 5 மணிக்கு வேலைக்கு போனவங்களுக்கு ஒரு தெனாரியம் கூலி என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை அவர்களுக்கு கொடுத்தது. ஒரு நாள் கூலி என்ன பண்ணிட்டாங்க, அவங்க வாங்கி கொண்டார்கள் என்று சொல்லி பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, ஒருவேளை நம்முடைய அருள்நாதர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்த நோக்கம், சிலுவையிலே அவர் அறையப்பட்டதான நோக்கம் என்னவென்று சொன்னால், சமூக நீதியை நிலைநாட்டுவதற்காக நம்முடைய ஆண்டவர் இந்த உலகத்திலே வந்தார், டு எஸ்டாப்ளிஷ் தி சோஷியல் ஜஸ்டிஸ். இரண்டாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது அங்கே 20வது அதிகாரம் 9வது வசனம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். அவர்களும் ஆளுக்கு ஒவ்வொரு பணத்தை வாங்குகின்றார்கள். அங்கே ரொம்ப அழகா சொல்றாரு பாருங்க, 5 மணி அளவில் வந்தவர்கள் 1 தெனாரியம் வீதம் பெற்றுக்கொண்டனர். அப்பொழுது முதலில் வந்தவர்கள் தங்களுக்கு மிகுதியாக கிடைக்கும் என்று சொல்லி அவர்கள் எண்ணுகின்றார்கள். நமக்கு நிறைய கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் நினைக்கின்ற பொழுது
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே ஒரு சமநிலையை ஏற்படுத்துகின்றார். எஸ்டாப்ளிஷ்ட் த ஈக்வாலிட்டி, சமநிலையை ஆண்டவராகிய கடவுள் அங்கே நிலைநாட்டுவதற்காக நம்முடைய ஆண்டவர் இந்த பகுதிக்கு வந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, ஒருவேளை நம்முடைய இந்திய சமுதாயத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது ஒரு காலகட்டத்திலே ஒரு வகுப்பினருக்கு மட்டுமே எல்லா நிலைகளிலும் பணிகளை கொடுத்து கொண்டிருந்தார்கள். பிராமணர்களுக்கு மட்டுமே எல்லா நிலைகளிலும் வேலை வாய்ப்பு அவர்களுக்கு வழங்கப்பட்டது. அப்ப இந்த உலகத்திலே அந்த சோஷியல் ரிஃபார்மர்ஸ், சமூக சீர்திருத்தவாதிகளும் அதிலே பல நிலைகளிலே அவர்கள் முன்னெடுத்து, பல நிலைகளிலே அவர்கள் தங்களுடைய பங்களிப்பை கொடுத்து எல்லோருக்குமான சமநிலையை ஏற்படுத்த வேண்டும் என்கின்றதான சிந்தனையிலே அவர்கள் இந்த சமூகத்தை மாற்றி அமைத்தார்கள். அப்ப நான் நிறைய மார்க் எடுத்திருக்கிறேன், எனக்கும் அதே வேலை, கம்மியாக மார்க் எடுத்தவருக்கும் அதே வேலை எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்குறாங்கல்ல. அப்போ சமநிலையை இந்த உலகத்திலே நாம் நீதி நிறுத்த நிலைநாட்ட ஆண்டவர் இந்த நாளிலே நம்மை அழைக்கின்றார். சமநிலையிலே நம்முடைய இந்திய தேசமானது வாழ வேண்டும், சமநிலையிலே நம்முடைய திருச்சபை இருக்க வேண்டும். ஒருவேளை நான் முன்னாடியிலிருந்து நான் கிறிஸ்துவனாக இருக்கிறேன், அல்லது நான் என்னுடைய தாத்தா பாட்டி காலத்திலிருந்து நான் கிறிஸ்தவராக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், நான் இந்த திருச்சபை உருவாக்கப்பட்ட நாளிலிருந்து நான் இந்த ஆலயத்திற்கு தவறாமல் நான் பங்கு பெற்று கொண்டு வருகின்றேன், ஆனால் எனக்கு ஆலயத்தில் முன்னுரிமை கிடைக்கவில்லையே அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாக இருக்கின்றதான கண்ணோட்டத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார், முந்தினோர் பிந்தினோராயும் பிந்தினோர் முந்தினோராயும் மாற்றப்படுவார்கள் என்று சொல்லுகின்றார். அன்புக்குரியவர்களே, சமநிலையை நிலைநாட்டுகின்ற ஆண்டவர் ஒருவேளை பின்பதாக வந்தவர்களுக்கும் அதே கூலியை கொடுக்கின்றார், முன்பதாக வேலைக்கு வந்தவர்களுக்கும் அதே கூலியை கொடுக்கின்றார். திருமறையிலே நாம் படிக்கின்றோம் அல்லவா, பள்ளங்கள் எல்லாம் நிரம்ப வேண்டும், மலைகள் எல்லாம் தகர்க்கப்பட வேண்டும், மலைகளும் குன்றுகளும் தகர்க்கப்பட வேண்டும். ஏன் என்று சொன்னால், ஒரு சமமான ஒரு நீதியை கொண்டு வருவதற்காக, ஒரு சமநிலையான ஆட்சியை கொண்டு வருவதற்காக, ஏற்றத்தாழ்வு அற்ற நிலையை உருவாக்குவதற்காக ஆண்டவர் அப்படிப்பட்டதான வார்த்தைகளை அங்கே மிக அழகாக சொல்லுகின்றார். பள்ளங்கள் எல்லாம் நிரம்ப வேண்டும், மலைகளும் குன்றுகளும் தகர்க்கப்பட்டு சமமான நிலையிலே மனிதர்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய விருப்பம். அப்ப ஆண்டவராகிய கடவுள் இந்த இடத்திலே பார்க்கின்ற பொழுது சமநிலையை நிலைநாட்டுவதற்காக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட அவர் இருக்கின்றார். ஒருவேளை இந்த காலை நேரத்தில் எனக்கு யாரும் வேலை கொடுக்கவில்லையே, வேலை வாய்ப்பு இல்லாமல் தவிக்கின்றதான நமக்கு ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் அண்டி நாடி வருகின்ற பொழுது, கடவுளுக்காக நாம் காத்திருக்கின்ற பொழுது, ஏற்ற நேரத்திலே அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய கரங்களுக்குள்ளாக நீங்கள் என்ன பண்ணணுமா, அடங்கி இருக்க வேண்டும். ஏற்ற காலத்திலே ஆண்டவர் நம்மை உயர்த்துவார், அந்த காலத்திற்காக நாம் காத்திருக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். ஏற்ற தாழ்வு நிறைந்த சமூகத்தை நாம் கட்டமைக்கின்றவர்களாக இல்லாதபடிக்கு ஒரு சமநிலையான ஒரு சமூகத்தை கட்டமைக்க ஆண்டவராகிய கடவுள் இந்த நாளிலே நம்மை அழைக்கின்றார். கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, ஒவ்வொருவருக்கும் அவருடைய வேலைக்கு தக்கதான கூலியை ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற ஆண்டவராக இருக்கின்றார். நியாயமானபடி உனக்கு நான் கூலி கொடுப்பேன் என்று சொல்லுகின்றார். இது என்னுடைய தோட்டம், இது என்னுடைய பணி, யாருக்கு நான் எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி எனக்கு நன்றாக தெரியும் என்று சொல்லுகின்றார். நல்லா படித்தவனுக்கும் ஒரே கூலி, படிக்காதவனுக்கும் ஒரே கூலி. ஒரு அலுவலகத்தில் நாம் வேலை பார்க்கின்ற பொழுது அவன் சாதாரணமாக அந்த ஹவுஸ் கீப்பிங் வேலை தானே செய்கிறான்னு அவனுக்கே ஒரு நிறைய கூலி கொடுக்குறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நாம் இருக்கின்ற பொழுது அவனை போயிட்டு நம்ம எதனா கேள்வி கேட்க முடியுமா? கேட்க முடியுமா? சொல்லுங்க, கேட்க முடியாதல்ல. அப்ப இறை ஆட்சி என்பது, அப்ப பரலோக ராஜ்யம் என்பது எப்படிப்பட்டதான நிலையிலே இருக்கின்றது என்று சொன்னால், சமூக நீதியோடு கூட செயல்படுகின்ற ஒரு இறை ஆட்சியாக நம்முடைய இறை ஆட்சி அமைகின்றது. பரலோக ராஜ்யம் எப்படிப்பட்டது என்று சொன்னால்,
ஒரு சமநிலையிலே இருக்கக்கூடியதான ஒரு பரலோகம்தான் ஆண்டவர் விரும்புகின்றார். ஒருவேளை மனிதர்களாகிய நம்முடைய வாழ்விலே ஏற்றத்தாழ்வு நிறைகின்ற ஒரு சிந்தனை இருக்கும் என்று சொன்னால், வேறுபாடு நிறைந்த சிந்தனை இருக்கும் என்று சொன்னால், அதை கலைத்து போட்டவர்களாக கடவுளுடைய சமூகத்திலே நீங்களும் நானும் வாழ்வதற்கு ஆண்டவர் நம்மை இந்த காலை நேரத்திலே அழைக்கின்றார். அப்படி இருக்கின்ற பொழுது சரியான கூலியை ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்றார். அது எப்படிப்பட்டதான கூலி? ஆண்டவர் நமக்கு எப்படிப்பட்டதான கூலியை கொடுக்கின்றார்? நியாயமான கூலியை கொடுக்கின்றார். அது எந்த நிலையில இருக்கும் என்று சொன்னால், பரலோக ராஜ்யத்திலே நமக்கும் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் ஒரு நியாயமான கூலியை அவர் கொடுக்கின்றார். ஒருவேளை நேற்றைய தினத்திலே நாம் சிந்திக்கின்ற பொழுது அந்த மூத்த மகன் சொல்றாருல்ல, மூத்த மகன் அந்த கெட்ட குமாரன் கதையில சொல்றாரு, நான் இவ்வளவு காலம் இந்த தோட்டத்திலே உன்னுடைய வீட்டிலே நீர் செய்கின்ற வேலைகள் எல்லாம் நான் செய்து கொண்டு வந்தேன், எனக்கு என்னைக்காச்சும் ஒரு கொழுத்த கன்றையாச்சும் நீங்க அடிச்சிருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறார். ஆனால் கூலிக்காக என்னுடைய தந்தையின் வீட்டிலே ஒரு கூலியாளாக நான் வேலைக்கு செல்வேன் என்று சொல்லி இருந்ததான அந்த மகனுக்கு ஒரு விலை உயர்ந்த மோதிரம், ஒரு விலை உயர்ந்த வஸ்திரம், பாதரட்சை, இல்லை ஒரு மிகப்பெரிய ஒரு விருந்தை நீர் ஆயத்தப்படுத்தியிருக்கின்றீரே அப்படின்னு சொல்றார். அப்பதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார், நீங்கள் உங்களுடைய சிந்தனைகள் பரிசேயர்களை போன்று யூதர்களை போன்ற சிந்தனை கொண்டவர்களாக இருக்கிறீர்கள். 6 மணிக்கு வேலைக்கு வந்தவங்களுக்கெல்லாம் அதே போன்றதான ஒரு சிந்தனை தான். யூதர்களுக்கு பரிசேயர்களுக்கு எப்படி சிந்தனைகள் இருந்ததோ அதே நிலையிலே சிந்தனைகளிலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் ஆண்டவராகிய கடவுள் இங்கே சொல்லுகின்றார், கடைசியாக சொல்லுகின்ற பொழுது 16வது வசனத்தை வாசிக்கலாம். இவ்விதமாக பிந்தினோர் முந்தினோராயும் முந்தினோர் பிந்தினோராயும் வருவார்கள் என்று சொல்லுகின்றார். அன்புக்குரியவர்களே, விண்ணரசு பரலோக ராஜ்யம் என்பது நான் இப்போ ஏற்றுக்கிட்டேன், நான் எங்கள் தாத்தா காலத்திலிருந்து நான் கடவுளை ஏற்றுக்கொண்டேன், நான் இவ்வளவு படித்திருக்கிறேன் படிக்கவில்லை அப்படின்றதெல்லாம் பரலோக ராஜ்யத்தில் இருக்காது. எல்லோருக்குமான ஒரு சமநிலை, சமூக நீதியை கட்டமைக்கின்ற ஒரு நிலையிலே நம்முடைய இறையாட்சியை கடவுள் விரும்புகின்றார். அப்படிப்பட்டதான நிலையிலே நாம் வாழ்கின்ற பொழுது ஏற்ற கூலியை கடவுள் நமக்கு கொடுத்து வழிநடத்துகின்ற ஆண்டவராக இருக்கின்றார். கண்களை மூடுவோம், ஆண்டவரை நோக்கி வேண்டுதல் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, மீண்டுமாக இந்த நாளுக்காக உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வருகின்றோம். ஒருவேளை இந்த ஓமையின் வழியாக ஆண்டவரே ஒரு புதிய வாக்குத்தத்தத்தை நீர் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றீர். நியாயமானபடி நான் உங்களுக்கு கூலியை கொடுப்பேன் என்று சொல்லுகின்றீர். எங்களுடைய சிந்தனைகள், எங்களுடைய எண்ணத்திற்கு ஏற்ற கூலியை ஆண்டவரே இந்த உலக வாழ்விலே நீர் கொடுக்கின்றவராக இருக்கின்றீர். அதற்காக நன்றி சொல்லுகின்றோம். எங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற பலனை நீர் எங்களுக்கு கொடுக்கின்றீர், அதற்காக நன்றி சொல்லுகின்றோம். ஒருவேளை இந்த உலகத்திலே நாங்கள் வாழுகின்ற பொழுது ஏற்றத்தாழ்வு அற்ற ஒரு சிந்தனையிலே நாங்கள் வாழவும், ஆண்டவரே சமூக நீதியை கட்டமைக்கவும், ஆண்டவரே நீதியை நிலைநாட்டவும் நீர் எங்களுக்கு கிருபை தந்து வழி நடத்த வேண்டுமாறு நாங்கள் செபிக்கின்றோம். அப்படிப்பட்டதான ஒரு அறைகூவலை இந்த நாளிலே நீர் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தமைக்காக நன்றி சொல்லுகின்றோம். தொடர்ந்து எங்களோடு கூட இடைப்படும் மீட்பர் இயேசு கிறிஸ்து வழியாக செபிக்கின்றோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.